கார சிப்பி செஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இது வந்துட்டு குவே குந்திங் தான், அந்த ரெசிபி தான் கொஞ்சம் மோடிஃபை பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம வேறு ஷேப்பில் செய்ய போகிறோம். அதனால் நான் இதை இன்றைக்கி கார சிப்பி அப்படின்னு சொல்கிறேன். நான் சிவகாமி, வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். அரை கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு வாட்டி செழிச்சிக்குங்க. சாரி, இது வந்து 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார். இது வந்துட்டு அரை கப்பு அடாபியோட சுச்சோபாவாங். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 மாவும் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். இதில் கொஞ்சமாக உப்பு. இது வந்துட்டு மஷ்ரூம் ஸ்டாக் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இக்கன் பிலி ஸ்டாக் அது மாதிரி வச்சுருந்திங்கன்னா அது கூட போட்டுக்கலாம் தான். கோதுமை ஆல் பர்பஸ் ஃப்ளார் கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது மீன் கறி பவுடர், மல்லித்தூள், சீரகத்தூள் கொஞ்சமாக. நான் இன்றைக்கி அதை போட்டு செஞ்சு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு அப்புறம் நான் சொல்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது பிளாக் பெப்பர் க்ரஷ் பண்ணினது, எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் மார்ஜரின்னு அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஒன்றா இந்த மாதிரி சூடாக்கிக்குங்க. சூடாக்கி நல்லா கலந்து விட்ருங்க. எல்லா மாவுலேயும் அந்த மார்ஜரினும் எண்ணெயும் படுற மாதிரி சூடாக இருக்குது. அப்புறமா நம்ம கையிலே செஞ்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்குங்க, பிரெட் க்ரம்ஸ் மாதிரி. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இது இப்போ நல்லா ஒரு டோவாக பிணைஞ்சிக்குங்க. இந்த மாதிரி ஒரு டோவாக செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது, கையிலையும் ஒட்டல பாருங்கள். இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் இப்படியே ரெஸ்ட் பண்ணிட்டோம், அப்புறமா நம்ம செஞ்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி இந்த சிப்பி நம்ம ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்க போகிறோம். நான் இதை வெட்டில் வச்சு ஒன்றுமே பாய்க்கலை, பிச்சு பிச்சு தான் வச்சுக்க போகிறேன். தட்டில் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. அதை இந்த மாதிரி பிச்சு பிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அது மாதிரி நீங்கள் உங்கள் விருப்பம் மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக்கிக்குங்க. நான் அந்த சிப்பியில் அந்த மாதிரி சின்னதாக ஒரு தட்டில் போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம எண்ணெயில் அப்படியே கொட்டிடலாம்ல, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போட்டோன்னே கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா நான் ஒன்று ஒன்றா ஒட்டிக்கும். நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சுக்குங்க. நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சிக்குங்க. இந்த எண்ணெயில் பபிள்ஸும் குறைஞ்சிரும், அது வரைக்கும் இதை பொரிச்சிக்கோங்க. இதை எடுத்துடலாம்.
அடுத்த பேட்ச். அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரித்து போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன் கார் ரெசிபி. இது ஆக்சுவலி குவே குந்திங்கோட ரெசிபி தான். அதை குந்திங் பண்ணாமல் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நல்லா தான் இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நான் கடிச்சு சாப்பிட்றேன், அந்த சவுண்டுலேயே உங்களுக்கு தெரியும்.